Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம திருப்பதி லட்டு ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு, கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக சீனி, காஞ்ச திராட்சை, பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கொஞ்சம் ஏலக்காய், பால், நெய், கற்கண்டு அண்ட் கொஞ்சமாக முந்திரி. திருப்பதி லட்டு செய்கிறது ரொம்பலாம் கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்காக 2 கப் அளவு சுகரும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவு சுகரே போதும் தான். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சுகரை. இந்த பாகு ஒரு கம்பி பதம் வந்தாலே போதுங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் வந்துடுச்சு. இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை அப்படியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சல்லடையில் சலித்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் அழகாக வரும். 2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக சுகர் அண்ட் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணணும். திருப்பதி லட்டோட எக்ஸாக்ட் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி பால்லே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது தோசை மாவு பேட்டரோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அவ்வளோதாங்க, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாக நெய்யில் தான் பொரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆயிலில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மாவை தேய்ச்சி விட்டிங்கன்னா முத்தாக நம்மளுக்கு பூந்தி ரெடியாகி விழும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக டேப் பண்ணாலே போதும், பூந்தி அழகாக வந்துடும் முத்தாக. இதுக்கு பூந்தியெல்லாம் லைட்டாக வெந்தாலே போதும், ரொம்ப ஹார்டாலாம் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கும் போதே நம்ம எடுத்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கரண்டி இருந்தால் அதுலேயே நீங்கள் பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். பூந்தி எல்லாமே பேட்ச் வைஸ் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் எடுத்து போட்டுட்டு அது நல்லா ஊறட்டும். அண்ட் ஃபைனலாக அதே நெய்லேயே நம்ம கேஷ்யூ நட் அண்ட் ட்ரை கிரேப்ஸையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சீனி பாகில் போட்ட எல்லா பூந்தியும் நல்லா ஊறி ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குறைன்ட்டு. இது கையில் லைட்டாக உருட்டி வைக்கிற அளவுக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம குறைன்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. அண்ட் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை கற்பூரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணாலே போதும், ஸ்மெல் நல்லா இருக்கும். கோயிலில் தரக்கூடிய அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 5 to 6 ஏலக்காவை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கற்கண்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கை பொறுக்கிற அளவு சூடில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லட்டை உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் திருப்பதி லட்டு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுட்டோம். இதெல்லாம் மில்க்லேயே பண்ணதுனால ஸ்வீட்னஸ் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இன்கேஸ் நீங்கள் வாட்டரில் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் பண்ணும்போது சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதோட டேஸ்ட் திருப்பதி லட்டோட டேஸ்ட்டே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.